ஹை ஆல், நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சாண்ட்விச். அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன கஷ்டம் ஸ்வீட் பொட்டேட்டோவை அலம்பி தோல் எடுத்து கிரேட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்சு மிளகாத்தூள், உப்பு தேவைக்கு அளவு, இஞ்சி பச்சை மிளகா சின்னது ஒரு கஷ்டம் கிரேட் பண்ணி வச்சது, பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாமா போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பைண்டிங்காக நான் கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங். இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி கிரேட் பண்ணின ஸ்வீட் பொட்டேட்டோ கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தேன். அதோடப்பம் சீஸு, அப்புறம் பொடியாக நறுக்கின தக்காளி, பொடியாக நறுக்கின வெங்காயம், லைட்டாக உப்பு, அப்புறம் நம்ம ஆல்ரெடி அதுலேயும் உப்பு போட்டிருப்போம், அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக உப்பு, கொஞ்சம் கார்னு, அப்புறம் இதெல்லாமா போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதை தான் நான் அந்த பேஸில் வைக்க போகிறேன். வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் சொன்ன ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி கொஞ்சம் கோதுமை மாவும் மிக்ஸ் பண்ணி இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாவு இப்படி இருக்கும். அதை நான் வந்து பேட்டியாக தட்ட போகிறேன். அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு ஆயில் விட்டு இது கொஞ்சம் ஒரு சைடு குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்க போகிறேன். ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு இப்படி தோசை மாதிரி மடக்கிட்டு ரெண்டு பக்கம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன். ரெண்டு பக்கம் நல்லா நம்ம டோஸ்ட் பண்ணணும். இதை இதான் ஸ்வீட் பொட்டேட்டோ சாண்ட்விச் ரெடி ஆகிடுது. ரெடியான இப்படி இருக்கும். நான் இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன்.